ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு அட்டகாசமான வெஜிடபிள் உப்புமா எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா பர்ஃபெக்டாகவும் வரும், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டேஸ்டியாகவும் இருக்கும். நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த உப்புமா செய்யும்போது வந்து அடிப்பிடிச்சிரும், இல்லைனா குழஞ்சி போயிடும், இல்லைனா கட்டி கட்டி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் பர்ஃபெக்டாக எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோவில் இந்த உப்புமா செய்ய போகிறேன். ஸோ நல்லா இந்த மாதிரி ஒரு பெரிய கடாயில் நம்ம ஃபஸ்ட்டு ரவையை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வறுத்துக்கணும். அது அடிப்பிடிக்காத மாதிரி இப்படி கிளறி விட்டுட்டே வறுத்துக்கணும். இப்படி வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த உப்புமா வந்து குழையாது. செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் அந்த உதிரி உதிரியாக நரன்னு சொல்லிட்டு நமக்கு அது நல்லா அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக உப்புமாவை நல்லா ஈஸியாக கிளற மாதிரி நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் செய்யுங்க. அப்போ தான் நமக்கு கிளறதுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ உப்புமாவுக்கு ஒரு 50 mlக்கு கொஞ்சம் அதிகமாக ஆயில் ஆட் பண்ணுறேன். உப்புமாவுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ வந்து 50 mlக்கு கொஞ்சம் அதிகமாக நான் ஆயில் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா இந்த கருவேப்பிலாம் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணிவிட்டு அதை இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா 1 எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு நார்மல் சைஸில் இருக்குது அப்படின்னா 2 வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கேரட் பீன்ஸை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டாணி எடுத்திருக்கேன். கேரட்டும் பீன்ஸும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம பட்டாணி ஆட் பண்ணலாம். ஏன்னா பட்டாணி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்த கேரட் பீன்ஸை கொஞ்சம் நேரம் வதங்க விடலாம். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். அப்போ தான் இந்த கேரட் பீன்ஸில் பார்த்திங்கன்னா உப்பு ஒட்டும். இப்போது பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி நான் பார்த்திங்கன்னா இனிமேல் மெலிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு பாதி தக்காளி போட்டிங்கன்னா போதும். சும்மா அந்த ஒரு டேஸ்ட்டுக்காக தக்காளி ஆட் பண்ணுறோம். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தக்காளியை பார்த்து ஒரு தக்காளியை இதில் ஆட் பண்ணிட்டேன். இது வந்து ஃபுல்லாக குழையிற அளவுக்கு வேகணும்ன்ட்டு இல்லை. ஆட் பண்ணதுமே பார்த்திங்கன்னா அது கூடவே நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போது நமக்கு இந்த உப்புமாக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். இப்போது இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். ஜஸ்ட் அந்த ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறோம், நிறையா ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதோட அந்த ஒரு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா எனக்கு 2 கிளாஸ் ரவை இருந்தது. ஸோ வந்து 4 கிளாஸ் அளவு நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். அதாவது ஒரு கிளாஸ் ரவைக்கு 2 கிளாஸ், கரெக்டாக எந்த அளவுக்கு ரவை இருக்கோ அதே அளவில் டபுளாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா அடுப்பை வந்துட்டு சிம் பண்ணிடணும். சிம் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சு அந்த ரவையை இதில் ஆட் பண்ணணும். ரவையை ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே ரவையை நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அது கட்டி கட்டியாக ஆகாமல் நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி கரெக்டாக நமக்கு அந்த தண்ணியோடு மிக்ஸ் ஆகி குக் ஆகும். ஸோ பாருங்கள், லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டியில் கிளறிட்டே வந்த ரவையை கொட்டிடலாம். ரவையை போட்டோன்னே பார்த்திங்கன்னா கிளறதை நம்ம நிறுத்தக்கூடாது. அந்த தண்ணி வத்துற வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அது கரெக்டாக அந்த மசாலா எல்லாம் ஒரே இடத்துல ஸ்ப்ரெட் ஆகி கரெக்டாக குக் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மேலாக கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி விட்டுறலாம். மல்லித்தலையை தூவிட்டு மறுபடியும் இந்த மாதிரி நல்ல ஒரு தடவை கிளறி விட்டுறலாம். இப்போது தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாகவே வத்திருச்சு. இப்போது இதை நல்லா ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கரண்டியால் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம உப்புமாவை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக நமக்கு இந்த உப்புமா குக் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா அடியும் பிடிக்காது. அந்த ரவையும் பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் குக் ஆகிருக்கும். அந்த கரண்டியை வச்சு நம்ம இப்படி எடுத்தோம் அப்படின்னா பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக நமக்கு அந்த உப்புமா வருது. ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டாமல் பார்க்குறதுக்கே நல்லா சாஃப்டாக தெரியுது பாருங்கள். இதுதான் வந்து உப்புமா செய்கிறதுக்கான சரியான ஒரு கரெக்டான ஒரு பதம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் நெக்ஸ்ட் டைம் உப்புமா செய்யும்போது இந்த மாதிரி ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.